Hello everyone, I am Parthiban, welcomes you to SAP Views. இன்னைக்கு டேட்டு 9th March 2025. இந்த வீடியோவை ஈவினிங் ஒரு 3:30க்கு ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா என்டிஏனுடைய அஃபீஷியல் வெப்சைட்டில் உங்களுக்கு வந்து கரெக்ஷன் விண்டோ அப்படிங்கிறது நேற்று மிட்நைட் 12 o'clockலேருந்து, அதாவது 9ஆம் தேதி இரவு 12 மணிக்கு கரெக்ஷன் விண்டோ ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போது கரெக்ஷன் விண்டோவை ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் கரெக்ஷன் செஞ்ச ஸ்டூடெண்ட்டினுடைய ஸ்டெப் பை ஸ்டெப் டெமோ வீடியோ தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த கரெக்ஷன் விண்டோவில் நம்ம என்னவெல்லாம் செய்யணும் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக இருக்குது. இது வரைக்கும் இந்த வீடியோவை நீங்கள் லைக் பண்ணாமல் பார்த்துட்ருக்கிறீங்கன்னா மறக்காமல் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு பாருங்கள். SAP Views யூடியூப் சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்துருக்கிறீங்க, இன்னமும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுட்டு பார்த்தீங்கன்னா நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். அதாவது நீட் யூஜி 2025 கடைசி நாள், அதாவது 2026 மார்ச்சில் உங்களுக்கான செக்யூரிட்டி டெபாசிட் ரீஃபண்ட் ஆகிற வரைக்கும் நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரணும்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு பாருங்கள். மேற்கொண்டு உங்களுக்கு கவுன்சிலிங் ரெலவெண்ட்டாக பெய்டு சர்வீஸ் தேவைப்படுது, 1-to-1 கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது, ஆர் 1 or 2 டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா அது எல்லாத்தையுமே நம்ம வந்து த்ரூ பெய்டு சர்வீஸில் கிளாரிஃபை பண்ணுறோம். தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கான டவுட்ஸை த்ரூ பெய்டு சர்வீஸில் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். இப்போது கரெக்ஷன் விண்டோவில் நம்ம வந்து எப்படி கரெக்ஷன் செய்யணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். இப்போது என்டிஏனுடைய அஃபீஷியல் வெப்சைட்டுக்கு வந்தீங்க அப்படின்னா இதுதான் அந்த அஃபீஷியல் வெப்சைட்டு. இதில் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி கரெக்ஷன் ஃபார் நீட் யூஜி 2025 இஸ் லைவ் அப்படின்ட்டு ஒரு நோட்டிஃபிகேஷன் பிளிங்க் ஆகிட்ருக்கும். அதை டச் பண்ணுங்கள். அதை டச் பண்ணதுக்கப்புறம் இங்கே கீழே பார்த்தீங்கன்னா நீட் யூஜி 2025 கரெக்ஷன் விண்டோன்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு 3 பார்ட்டாக இருக்கும். இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நியூ கேண்டிடேட் ரெஜிஸ்ட்ரேஷன் ஷெட்யூல் இஸ் ஓவர். அப்போது 7ஆம் தேதி அவங்க சொன்ன பிரகாரம் நீட் யூஜி 2025 ஃபைனல் சப்மிஷன் ஃபீஸ் பேமெண்ட் எல்லாத்துக்கும் 7th March 2025 டேட்டு முடிஞ்சுது. யாரும் நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியாது, ஷெட்யூல் ஓவர். இப்போது என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த கரெக்ஷன் விண்டோவுக்கு ஆல்ரெடி ரெஜிஸ்டர்டு கேண்டிடேட் மட்டும்தான் கரெக்ஷன் செய்ய முடியும். அப்போது ஆல்ரெடி ரெஜிஸ்டர்ட் கேண்டிடேட்டுக்குள்ளே போயிட்டு நீங்கள் வந்து லாகின் கொடுக்கணும். அப்படி நீங்கள் லாகின் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பரையும் அதுக்கப்புறம் பாஸ்வேர்டையும் கொடுக்கணும். ஓகேங்களா? அப்ளிகேஷன் நம்பர் 2 பாஸ்வேர்டை கொடுத்துட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, கேப்சா கோடை போட்டுட்டு லாகின் கொடுத்துருங்க. ஓகேங்களா? அப்ளிகேஷன் நம்பர் அதுக்கப்புறம் பாஸ்வேர்டு. நீட் அப்ளிகேஷன் போடும்போது உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர் வந்திருக்கும், அதையும் பாஸ்வேர்டையும் டைப் பண்ணிவிட்டு கேப்சா கோடை டைப் பண்ணிவிட்டு லாகின் கொடுத்தீங்க அப்படின்னா என்ன ஆயிரும், ஓப்பன் ஆயிரும். இப்போது ஓப்பன் ஆன பிரகாரம் ஓப்பன் ஆனதுக்கு பிறகு உங்களுக்கு வந்து இதுதான் அந்த பேஜ். இதில் நீங்கள் வந்து ஆல்ரெடி ரெஜிஸ்டர்ட் கேண்டிடேட்டுக்குள்ளே போய் லாகின் கொடுங்க. லாகின் கொடுத்ததுக்கப்புறம் அப்ளிகேஷன் நம்பர் பாஸ்வேர்டு கேப்சா கோடை டைப் பண்ணி லாகின் கொடுங்க. லாகின் கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இதை நல்லா பெருசாகவே உங்களுக்கு ஜூம் பண்ணி காமிக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா ப்ரெஸ் பிலோ பட்டன் டு ப்ரொசீட் ஃபர்தர் கரெக்ஷன். இப்போது இந்த இடத்துல ஒரு டிஸ்க்ளைமர் ஸ்ட்ராங்காக கொடுத்துட்றேன். உங்களுடைய அப்ளிகேஷனை நீங்கள் 7ஆம் தேதிக்கு முன்பாக அல்லது 7ஆம் தேதிக்குள்ளே சப்மிட் பண்ணியிருக்கிறீங்க, உங்களுக்கு எந்த விதமான கரெக்ஷனும் தேவையில்லை, எடிட் பண்ண தேவையில்லை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ண தேவையில்லை, இந்த கரெக்ஷன் விண்டோவை யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. யாரெல்லாம் மிஸ்டேக் பண்ணியிருக்காங்களோ, யாருக்கெல்லாம் எடிட் தேவையோ அவங்க மட்டும் இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். அப்போது ப்ரெஸ் பிலோ த பட்டன் டு ப்ரொசீடு ஃபர்தர் கரெக்ஷன். அப்போது கரெக்ஷன் இன் அப்ளிகேஷன் ஃபார்ம் இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஓகேங்களா? இதுலேயும் அவங்க ஆல்ரெடி ஒரு பப்ளிக் நோட்டீஸ் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. கரெக்ஷன் விண்டோவில் எதெல்லாம் கரெக்ஷன் பண்ண முடியுமோ அதை மட்டும்தான் உங்களால் கரெக்ஷன் பண்ண முடியும். இப்போ என்னென்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். இப்போ வந்து கரெக்ஷன் இன் அப்ளிகேஷன் ஃபார்ம்
அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு உங்களுடைய மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். ஆல்ரெடி நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணீங்க இல்லையா, அந்த மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். இல்லைன்னா ஜிமெயிலுக்கு ஒரு ஓடிபி வரும். இந்த ரெண்டில் ரெஜிஸ்டர்டு மெயில் ஐடிக்கும் வரலாம், ஆர் ரெஜிஸ்டர்டு மொபைல் நம்பருக்கும் ஒரு ஒன் டைம் பாஸ்வேர்டு வரும். அப்போது அந்த பாஸ்வேர்டை இங்கே டைப் பண்ணிவிட்டு வெரிஃபை அண்டு ப்ரொசீட் கரெக்ஷன், வெரிஃபை அண்டு ப்ரொசீட் ஃபார் கரெக்ஷன் இதை நீங்கள் கிளிக் பண்ணணும். ஓடிபி வந்தது பிறகு இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்களுடைய அந்த ஒன் டைம் பாஸ்வேர்டை இங்கே கொடுத்துட்டு வெரிஃபை அண்ட் ப்ரொசீட் ஃபார் கரெக்ஷன் அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போது அதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு எதுலையெல்லாம் நீங்கள் கரெக்ஷன் பண்ணணும், கிளிக் ஆன் பட்டன் பிலோ ப்ரொசீடு ஃபர்தர் அண்ட் கம்ப்ளீட் த அப்ளிகேஷன் ஃபார்ம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த 9 ஃபீல்டில் ஓகேங்களா, ஃபைனல் சப்மிட்டுக்கு முன்னாடி இந்த 9 ஸ்டெப்பில் எந்த இடத்துல நீங்கள் திருத்தம் பண்ணணும் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி உள்ளே போகணும். அதில் எல்லா இடத்துலையும் உங்களால் திருத்தம் பண்ண முடியாது. ஏற்கனவே என்டிஏ எதுலையெல்லாம் கரெக்ஷன் செய்ய சொல்லியிருந்தாங்களோ அதை மட்டும்தான் செய்ய முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு சரியான ஒரு கிளியரான ஒரு புரிதலை கொடுக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவை கரெக்ஷன் நாட் அலவுடு. அப்போ பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவில் கரெக்ஷன் பண்ண முடியாது, போஸ்ட் கார்டு சைஸில் கரெக்ஷன் பண்ண முடியாது. ஓகேங்களா, சரி. அடுத்தது 3வது பார்த்தீங்கன்னா சிக்னேச்சருக்கு கரெக்ஷன் செஞ்சுக்கலாம், சிக்னேச்சரை கரெக்ஷன் செய்து கொள்ளலாம். அடுத்தது பாருங்கள், போஸ்ட் கார்டு சைஸ் ஃபோட்டோ கரெக்ஷன் செய்ய முடியாது. லெஃப்ட் ஹேண்ட் அண்டு ரைட் ஹேண்ட் தம்ப் இம்ப்ரெஷன் அதுலேயும் உங்களால் கரெக்ஷன் பண்ண முடியாது. அடுத்தது கேட்டகரி சர்டிஃபிகேட்டில் கரெக்ஷன் செய்து கொள்ளலாம். அப்போ நீங்கள் எங்கேயெல்லாம் கரெக்ஷன் பண்ண முடியுமோ அந்த இடத்துலையெல்லாம் உங்களுக்கு கரெக்ஷன் அலௌடு அப்படின்னு சூஸ் ஃபைலில் கொடுத்து போகலாம். எங்கேயெல்லாம் கரெக்ஷன் பண்ண முடியாதோ அந்த இடத்துலையெல்லாம் இந்த மாதிரி ரெட்டு இங்கில் கரெக்ஷன் நாட் அலௌட் அப்படின்னு இருக்கும். ஓகேங்களா, அப்போ இதெல்லாம் கரெக்ஷன் பண்ணிக்கலாம். உங்களுடைய சிக்னேச்சரை கரெக்ஷன் பண்ணிக்கலாம். அடுத்தது கேட்டகரி சர்டிஃபிகேட்டை கரெக்ஷன் பண்ணிக்கலாம். 10th மார்க் ஷீட்டை கரெக்ஷன் பண்ணிக்கலாம். அதில் ஏதாவது தகவல் நீங்கள் இப்போ மாற்றி கொடுக்கணும் அப்படின்னா அதை கொடுத்துக்கலாம். அதே போல் 10th சர்டிஃபிகேட்டில் கரெக்ஷன் செய்து கொள்ளலாம். ஓகேங்களா, 10th மார்க் ஷீட் அண்ட் 10th சர்டிஃபிகேட் ரெண்டும் ஒன்று தான். அடுத்தது அப்லோடு ப்ரெசன்ட் அட்ரஸ் ப்ரூஃப். அப்போது அட்ரஸ் ப்ரூஃப் டாக்குமெண்ட்டுக்கு நீங்கள் ஆதார் கார்டு கொடுத்துருப்பீங்க, இல்லை வேறு ஏதாவது பாஸ்போர்ட்டு பேன் கார்டு அந்த மாதிரி ஏதாவது கொடுத்துருப்பீங்க. அதில் எந்த விதமான கரெக்ஷன்ஸும் நாட் அலௌடு, எந்த விதமான கரெக்ஷனும் செய்து கொள்ள முடியாது. இதெல்லாம் முடிச்சிட்டிங்க அப்படின்னா இந்த கரெக்ஷன்ஸ் முடிச்சாச்சு அப்படின்னா அந்த டாக்குமெண்ட்டை அப்லோட் பண்ணிவிட்டு அப்லோட் பண்ணிவிட்டு ஓகேங்களா, அதன் பிறகு உங்களுக்கு இந்த மாதிரி வரும். இது ஒன் டைம் கரெக்ஷன் விண்டோ தான். எல்லாம் முடிச்சுட்டு எல்லாம் கரெக்டாக இருக்குது அப்படின்னா என்ன பண்ணுறீங்க, ஃபைனல் சப்மிட் கொடுத்துருங்க. ஸோ இதுதான் கரெக்ஷன் விண்டோக்கான ஸ்டெப் பை ஸ்டெப் டெமோ வீடியோ. அதில் உங்களுக்கு திரும்பவும் சொல்கிறேன், உங்களுடைய சிக்னேச்சரை திருத்தம் செய்து கொள்ளலாம். அதே போல் 10th மார்க் ஷீட்டில் மாற்றம் செய்து கொள்ளலாம், 10th சர்டிஃபிகேட்டில் மாற்றம் செய்து கொள்ளலாம். அதே போல் கேட்டகரி சர்டிஃபிகேட்டில் மாற்றம் செய்து கொள்ளலாம். இண்டிவிஜுவலாக உங்களுக்கு வேறு ஏதாவது ஃபீல்டில் கரெக்ஷன் பண்ணணும் அப்படின்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் உங்களுக்கு அந்த 10 ஸ்டெப் இருக்கும். இந்த இடத்துல இந்த 10 ஸ்டெப்பில் எது வேணுமோ அதை கிளிக் பண்ணி பாருங்கள். அந்த இடத்துல கரெக்ஷனுக்கான ஆப்ஷன் இருந்தது அப்படின்னா நீங்கள் அதை கிளிக் பண்ணலாம், இல்லைன்னா அதை செய்ய முடியாது. ஓகேங்களா, ஸோ இதுதான் உங்களுக்கு கரெக்ஷன் விண்டோக்கான ஸ்டெப் பை ஸ்டெப் டெமோ வீடியோ. மேற்கொண்டு உங்களுக்கு ஆன்லைன் டெஸ்ட் சீரீஸ், அதாவது நீங்கள் செல்ஃப் ஸ்டடி பண்ணிகிட்ருக்கிறீங்க, இல்லை ஒரு கோச்சிங் சென்டரில் டே ஸ்காலராக ரூம் எடுத்து தங்கி படிச்சுட்டு இருக்கிறீங்க, இல்லைன்னா வீட்டிலிருந்து படிச்சுட்டு இருக்கிறீங்க, எக்ஸ்ட்ராவாக டெஸ்ட் எழுதி பார்க்க விருப்பப்படுறேன் அப்படின்ற மாணவர்களுக்கு நம்ம ஆன்லைன் டெஸ்ட் சீரீஸும் ப்ரொவைட் பண்ணியிருக்கிறோம். அதே போல் ஆஃப்லைனில் டெஸ்ட் சீரீஸும் ப்ரொவைட் பண்ணியிருக்கிறோம். விருப்பப்படுறவங்க இந்த ஆன்லைன் டெஸ்ட்லேயோ இல்லைன்னா ஆஃப்லைன் டெஸ்ட்லேயோ கலந்துக்கிட்டு உங்களுடைய
ஓய்வு நேரத்தில் இல்லைன்னா உங்களுக்கு கூடுதல் நேரம் கிடைக்கும்போது இன்னமும் சொல்லணும்னா கிட்டத்தட்ட ஒரு 50 to 60 டேஸ்க்குள்ளே தான் இருக்குது. இந்த நாட்களில் நீங்கள் கூடுதலாக டெஸ்ட் எழுதி உங்களுடைய நீட் ஸ்கோரை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு நம்ம கொஸ்டின் பேப்பர், ஆன்சர் கீ, சொல்யூஷன், அதே போல் OMR ஷீட் இதெல்லாமே சென்ட் பண்ணிடுவோம். ஆஃப்லைனில் எழுதுகிறவங்களுக்கு. ஆன்லைனில் டெஸ்ட் எழுதுகிறவங்களுக்கு யூசர் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்துருவோம். அதை நீங்கள் வாங்கிக்கிட்டு ஆன்லைனில் டெஸ்ட் சீரீஸை உங்கள் விருப்பப்பட்ட நேரத்தில் எழுதிக்கலாம். உங்களுடைய கோச்சிங் சென்டர் ஷெட்யூலோ இல்லைன்னா உங்களுடைய ஓன் ஷெட்யூலோ டிஸ்டர்ப் ஆகாத 30 நாட்களுக்குள்ளே எப்போ வேணால் எழுதிக்கலாம். டெஸ்ட்டை சப்மிட் பண்ணோன்னே அவுட் ஆஃப் 720க்கு உங்களுடைய ஸ்கோர் என்ன அப்படிங்கிறது இதுலேயே தெரிஞ்சிடும். ஓகேங்களா? +4 ஃபார் கரெக்ட் ஆன்சர், -1 ஃபார் நெகட்டிவ் ஆன்சர், 0 மார்க்ஸ் ஃபார் அன்அட்டெம்ப்டட் கொஸ்டின் இதெல்லாம் கால்குலேட் பண்ணி உங்களுக்கு வந்துடும். மேற்கொண்டு உங்களுக்கு கவுன்சிலிங் ரெலவெண்ட்டாக பெய்டு சர்வீஸ் தேவைப்படுது, 1-to-1 கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது, கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது டில் மார்ச் 2026. ஓகேங்களா? மார்ச் 2026 வரைக்கும் கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது. அதனுடைய விளக்கம் தேவை அப்படின்னாலும் ஸ்க்ரீனில் தெரியிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ்லையோ இல்லை 1-to-1 கவுன்சிலிங் கைடன்ஸ்லையோ ஆர் 1 or 2 டவுட்ஸ்லையோ நீங்கள் கலந்துக்கிட்டு உங்களுடைய டவுட்டை த்ரூ பெய்டு சர்வீஸில் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய், சி யூ, ஹேவ் அ நைஸ் டே. மறுபடியும் அடுத்த வீடியோவில் அடுத்த ஒரு அப்டேட்டோட மீட் பண்ணுறேன்.